நான் எப்படி இதுன்னு கேட்கவே இல்லையே. இல்ல உன்னை பாக்கும்போதே நீ பயமா பயமாக்குது. நீ ஓடியா ஓடியான்னு பாரு. அதுக்கு தான் ஓடி ஓடி ஓடியாரு. பயம்ன்றது முகத்துல தெரியணும். பயம் மட்டும் கிடையாது. வேற எதெல்லாம் காமிக்கணும் ஏன்னா காட்ட முடிஞ்சா காட்டு. ஐயோ அதெல்லாம் காமிக்க முடியாது. மனுஷன் உள்ளத்துல 1000 இருக்கும். அதை வெளியே காட்டுறது முகம்தாமா. அதான் அகத்தின் அழகு முகத்தில் தனி. இதுவாவது தெரிஞ்சு வச்சுங்கவா. ஐயோ அப்போ நீ பயப்படுறியான்னு உன் முகத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். நீயே சொல்லக்கூடாது. நீ சிரிச்சுக்கினே பயப்படுறிய எப்படி அது அர்த்தம்? பயம் சபை பெருத்த சபை சபை அல்லது தெய்வீக சபை என்பார். பெருமைக்குரிய சபை. அழகான நச்சபை முன்பதாக தோன்றி வரக்கூடிய அரசர் உனக்கு யார் என்ற விளக்கம் தெரிகிறதா? தெரியல புரியல. யாருன்னு தெரியல புரியல. தெரியல புரியல. தெரியல தெரியல புரியல. உனக்கு தெரியும், சபையோருக்கு தெரியணும். அப்ப அதைத்தானே நீ முதல்ல சொல்லிருக்கணும். நீ அதைத்தானே முதல்ல கேட்கணும். சரிப்பா, யாருன்னு சொன்னால் தெரியும் புரியுங்க. உனக்கு தெரிஞ்சாலும் சபையோருக்கு தெரியும். ஆமா சொல்றேன்பா. சொல்ல தேவையா? சொல்றதா சொல்லி இல்லைன்னா காலைல சொல்லிக்கலாம். Thank you.
அடியேன் தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவலோகத்தின் அதிபதி, இந்திரலோகம் உலகம் 7 14 உலகம். அந்த உலகத்துல என்னுடைய உலகம் தேவ உலகம், தேவலோகம், தேவலோகம், தேவலோகம். தேவலோகத்தை பரிபாலனம் செய்து வரக்கூடிய அரியன் தேவேந்திரன். எது தேவேந்திரன்? புரியுதா? இப்ப தெரிஞ்சுதாப்பா? ஐயோ ஆளு பார்த்தா அந்த மகானகாருக்கு தம்பி மாதிரியே இருக்கிறா. எதை வச்சு சொன்னேன்? எதை வச்சு சொன்னேன்? என்ன வரீங்க என்ன வரீங்க நம்ம தாலி தான் அந்த பக்கம் வேணா சாமியா இதயத்துல இந்த பெரிய ஓட்டுக்குது. கேட்டுங்கப்பா, இது எவ்வளவு பெருசுக்குது, ஓட்டை எந்த பெருசுக்குதான் பாரு. இதயத்துல இந்த பெரிய ஓட்டுக்குதுவா? அங்க ஓட்டை கருத்து உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ ஜெராக்ஸ் எடுத்து காமிச்சாங்க. எக்ஸ்ரே எடுத்து காமிச்சாங்களா ஜெராக்ஸ் எடுத்து காமிச்சாங்க? அது எக்ஸ்ரேவோ ஜெராக்ஸோ யாருக்கு தெரியும்? தேவர் கூட்டத்தின் தலைவன் தேவேந்திரன். உனக்கு கூட என்ன ஓட்டுக்குது என்ன? வாங்க நம்ம ஆளுங்க தான் நல்லா எடுக்கிறாங்க. சின்ன தொண்டியா கூட பெரிய தொண்டியா எடுத்து காமிச்சாங்க. சின்ன தொண்டி கூட பெரிய தொண்டியா அதுக்கேற்ற மாதிரி பில்லு போட்டுறாங்களா? அந்த தொண்டிய நம்ம ஊர்ல ஒரு நாட்டியார்ல ஒருத்தர் ஆளுக்கிறாரு. எதுக்கு? அது வந்து பூசிடுறாரு. தொண்டி காரத்துக்கு ஒரு ஆள், அது பூசறதுக்கு ஒரு ஆள் வச்சுங்க. சரி, எந்த நேரம் பிரம்மதாசில இருந்தா தொண்டி வீதான் செய்யும். அப்படி இருந்தாலும் உலகத்துல மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஒரு வாகனம் இருக்குது. எனக்கு என்ன வாகனம்? உனக்கு என்ன வாகனம்? எனக்கு என்ன சைக்கிள் வாகனம்? அதெல்லாம் கிடையாது. உண்டு அதேதான். உனக்குன்னு ஒரு வண்டி கிடையாது. இரவுல வாகனம் தான், இரவுல செல்போன் தான். உனக்கு கூத்து சொல்றதுக்கு இந்த காலத்து அந்த காலத்து மாதிரி இந்த காலத்து கூட்டாண்டு போய் சொல்லிட்டு வரத்தாக்குது. இப்ப எல்லாருக்கும் போன்ல தான். இவருக்கு மட்டும் கூட்டாண்டு ஆள் தேடி போய் சொல்லிட்டு வரணும். அந்த போன் எடுத்துக்காங்க. சாகடிச்சு செத்துட்டு போற அப்படியே போனா போனா. அந்த போன்ல என்ன சொல்றீங்க? அப்படியே எல்லாரும் ஒரு வாகனம் இருக்குது. என்னுடைய வாகனம் என்ன? என்னங்க? என்ன? சொல்லட்டுமா? ஒண்ணுமே தீர்மானம் யாராலையும் கொடுக்க முடியாது. தக்குடு போடு. முப்பத்தி 32 ஆடு அப்படியே பிரிப்பாரு. யாராலையும் கை வைக்க முடியாது. அந்த மாதிரி காராலையும். ஒன்னும் இல்ல மகாராஜா. ஐயோ நீ சொல்லுங்க. ஏன்னா பாவம் பூஜம் கிரீடம் எல்லாம் கட்டிக்கிறாரு இல்லையா மகாராஜா? இல்ல ஐயா. அட தேவடியாளுக்கு போய் கம்மி நில்றா. ஏன் சொல்றேன் தெரியுமா? முதற் கடவுள் விநாயக பெருமான்றா. அந்த விநாயக பெருமானுக்கு ஒரு வாகனம் இருக்குது. என்ன வாகனம்?
விநாயகர் பெருமான் மூஞ்சில் மேலே உட்காந்து போறாரு. எப்பயா மூஞ்சில் அது நல்லா பாத்தியா இல்லையா நீ? தெரியும்னா தெரியும் சொல்லல தெரியலன்னு சொல்லு. யார் ஆடான்ற நீ? யார் ஆடான்ற நீ? பெருச்சாலி வாகனம். எலியில எத்தனையோ வாக்குது. விநாயக பெருமான் அமரக்கூடியது எது மாதிரி இருக்கும்? எப்போ எந்த வண்டி கிடைக்குதோ அதுல ஏறி இருப்பாரு அது மாதிரி. அப்போ எது கிடைக்குதோ எனக்கு ராடு வச்ச மாதிரி உனக்கு எப்போ ராடு வைப்பாங்க? ராடு வச்சுக்கிது குழந்தை அடி கூட தான் மானாரு. இந்த பேசுற பேச்சு சரி கிடையாது. ராடு வச்ச மாதிரி எனக்கு எப்போ மூஞ்சீர் வாகனங்க மூஞ்சீர் வாகனத்துல ஏறி போலாம். மூணு சக்கர வாகனம் வந்தா அந்த மூணு சக்கர வாகனத்துக்கு ஏறி போறோம். நீ நேரத்தை வளர்த்தாத தயவு செய்து சொல்றேன். பெருச்சாலி வாகனம் முருக பெருமானுக்கு மயில் வாகனம். பெண்ணலூரு நீ வா வெளியா. என்ன வாகனம்? மயில் வாகனம். அவனுக்கு கோபத்துக்கு வேற காரணங்குது. நான் மயிர் வாகனமா? நீ தப்பா சொல்ற. முருக பெருமானுக்கு என்னப்பா வாகனம்? மயில். பல்லேல எவ்வளவு தெளிவா சொல்றான் பாத்தியா குழந்தை. நீ மயிருன்ற என்னடா வாங்கணும்? மயில் வாங்கணும். இத ஒழுங்கா கட்டல எல்லாம் அதுதான் உன்னை கூப்பிட்டேன். 3 மணி நேரம் மட்டும் சொல்றா. அப்ப கூட கட்டு போன பாத்தியா. மயில் வாகனம். அம்மனுக்கு சிங்க வாகனம். சிங்க வாகனம். சிவபெருமானுக்கு ஹரிச்சந்திரன் கோயில் ஊங்காட்டு நாட்டு ஊட்டிங்களா? சிவபெருமானுக்கு காளை வாகனம். விடையேறும் வாகனம். என்னது? என்னவோ சரி. எருது வாகனம். ஆனா பெருமாளுக்கு என்னப்பா வாகனம்? நாராயணனுக்கு. பெருமாளுக்கு நாராயணனுக்கு என்ன வாகனம்? அடிக்கிற அடி உனக்கு வந்துடும். பசுவா கருட வாகனம். கருட வாகன காட்சி. ஏன்னா இன்னைக்கு பெருமாள் உகந்த நாள். இன்னைக்கு வந்து காசி காசி குத்துருவாரு பாரு. காசி காசியா? டே காட்சிடா. அது விட்டுட்டு நான் காசு கொடுத்துருப்பாருன்னா அவர் என்ன சாராயம் காசியா வித்துங்கிறாரு? ஐயோ அந்த கர்மாத கொரோனால சும்மா இல்லாத சாராயம் காசிட்டு உள்ள போய் ஜெயில இருந்துட்டு வேண்டாம். அந்த ஞாபகம் வந்துட்டு அவளுக்கு இப்ப காசு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிங்கிறான். காட்சி குத்துக்கிறார். காட்சி அளிக்கிறார். எல்லார் வீட்லயும் காட்சி கொடுக்கிறார். மற்ற பேரு வர புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை உகந்த நாள் பெருமாள். சுத்தமா சைவமா இருக்கணும். கும்பிட்டா நான் வராது எதுக்கு பார்த்தாலும் எதிர் மாதிரியா தான் பேசுங்கிறேன். நான் இன்னைக்கு பத்தி தான் பேசுங்கிறேன். இல்ல ஒரே வீட்டுல எத்தனை நேரத்தில் தான் சாப்பிடுவாரு. அதனால அது ஒரு வாரமா ஒரு 10 கூட அப்படி கலந்து சாப்பிட்டுமே. உன்ன மாதிரி பக்தியா கும்பிட முடியாதா பெருமாளை? பெருமாளுக்கு வீட்டுல என்னென்ன படையல் போட்டேன்? என்னது? பன்னிக்கறி 2 கிலோ. என்னங்க பன்னிக்கறி 2 கிலோ. நாட்டுக்கோழி தோல் ஊச்சி அப்படி அது ஒரு 1.5 கிலோ. சாமி தயவு செய்து சொல்றேன், நீ கம்முனே இரு. உன்னை நான் எதுவும் கேட்கல. அப்படி பெருமாளுக்கு கருட வாகனம். ஆனால் தேவனுக்கு தலைவனாக இருக்கிறியா? எனக்கு என்ன வாகனம்? யானை பார்த்திருக்கிறியா? எப்படி பாருங்க? சிமெண்ட் கலர்ல இருக்கும். சிமெண்ட் கலர்ல? சிமெண்ட் எந்த கலர்ல இருக்கும்? யானை கலர்ல இருக்கும். கூட்டாளி ஆட்டங்கிறது மேல புலம்புதூர்ல இருந்து இதுக்கிட்டே வந்துக்கிறாரு. கருமை நிறமா இருக்கும் பொதுவா. எது? கருமை நிறம். ஆனால் கருப்புன்னு சொல்ல முடியாது, வெள்ளைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாம் கட்டானா எங்க ரெண்டாம் கட்டானா பாத்துட்டு வந்துக்கிற நீ. சரி, ஆனா எனக்கு தெரியுமா? கும்பியானு பாக்கல. எனக்கு தெரியுமா? வெள்ளை யானை. நான் உட்காந்து போறது குருமணி வெள்ளை யானை. யானையில யானை வெள்ளை யானை வேற உனக்கு தனியா கொடுத்துக்கிறாங்க. இருக்குதுப்பா. பொன்னுலகத்திலே சிறப்பு வாய்ந்த வாகனம் வெள்ளை யானை. அந்த வெள்ளை யானை மீது அமர்ந்து பொன்னுலகத்தை சுற்றிய பவனி
ரம்பை ரம்பை ஊர்வசி. ஏன் இப்ப ஊற வச்சா எப்ப அரைக்கிட்டா ஊர் வச்சா எப்ப அரைக்கிட்டா காலைல அரைக்கணுமா? அப்ப காலைல அரைச்சா எப்போ அது அது எப்ப ராத்திரிக்கு சாயங்காலமா அதுக்கு ஒரு ஆளுகிறான். ஊற வைக்கிறது ஒரு நேரம், அரைக்கிறது ஒரு நேரம், சொல்றது ஒரு நேரம், ரம்பை ஒரு நேரம். ரம்பை ரம்பை ஊர்வசி. ஊர்வசி ஊற வச்சா அதாங்க ஊர்வசி. வாயில என்ன வச்சுக்கிறப்ப அது கீழ் போட்டு சொன்னா நல்லா தான் வரும் நான் நினைக்கிறேன். நான் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் என்ன வச்சுக்கன்னா என்னது ஒண்ணு நீ மாத்திக்கோ. ஊர்வசி மேனகை திருவார்தாமை லோகத்தம்மை அப்படி என்று சொல்லக்கூடிய நாட்டிய மதுர நாட்டியம் ஆடு இப்படா எப்படி ஏற்றி விசிறி கடாசனம் பாத்தியா? நல்லா பாத்துங்க மக்களே. ராடு வச்சுக்குதான், ராடு வச்சுக்கிற காலையிலே இம்மா தக்குடு தக்குடுன்றானா. காலைல தான் ராடு வச்சுக்குது, இதுல வச்சுக்குது. இது ஏற்றி விசிறி விசிறி கடாசனம் பாத்தியா இல்லையா? இப்படி இப்படி நல்ல தீர்மானம். இதெல்லாம் ராடு வைக்கல. அப்படியே நாட்டிய மதுர நாட்டியம் ஆட தேவ சபையிலே அமர்ந்து ராஜாவாகிய நான் அதை கண்ணுற்று பார்க்கிறேன். ஆமாண்டா, அழகாக சபையிலே தேவ கன்னியர்கள் நாட்டியம் ஆடுகிறார்கள். தேவராஜா அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். குறை எதனா இருக்குதா? குறை கிடையாது. ஆனால் மனிதனாக பிறந்து விட்டால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எது? படிப்பு, கல்வி. அந்த கல்வி சாதாரணமா வந்துருமா? எல்லாருக்கும் ஒரு வாத்தியார்னு ஒண்ணு வேணும். எது? வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கணும். ஆசிரியர் இல்லா பாடம் அரை பாடம் என்பார்கள். வாத்தியார் இல்லாத எதையும் கத்துக்க முடியாது. வாத்தியார் இருந்தாதான் அந்த பாடம் முழுமை பெறுமா. சரி வாத்தியார், நீ ஒரு வாத்தியார் தான். எதுக்கு தெரியுமா? ஏதோ அதுலயாவது ஒரு வாத்தியாரா நான் எதுக்குன்னு நான் சொன்னா நீ ஏன் என்ன வாயை கொடுத்து மாட்டேங்கிறியா? சொல்லமா அப்ப எது மாதிரி சொல்ற? நான் வந்ததுல சாட்டி எடுக்கூடாது தான் நினைச்சுக்கினே வந்தவன. நீ பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. உனக்கென ஒரு நாள் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ ராஜா வேஷம், நான் பப்புனு வேஷம். நல்லதுப்பா. அப்படியே வாத்தியார் இல்லாத பாடம் பழிக்காது. அறப்பாடம் கல்வி படிச்சுட்டுன்னு சொல்லுவான். எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாரும் சொல்ல முடியுமா? எல்லாமே தெரியும் யாரும் சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் தெரிஞ்சது தெரியுது தான். தெரியாது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உலகளவு உற்றதோர் கலைவாணி உன்னமும் ஓதுகின்றாராம். நல்லதுதாப்பா, உண்மைதான் சொன்னேன். என்னமும் ஓதுகின்றாராம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன நீயே சொல்லு. என்னமும் அந்த அம்மாவே படிக்கிறாங்களாம். அந்த அம்மாவே இன்னும் முழுசா படிச்சு முடியல. அத சொன்ன நான் ஓதுறது வேற, ஓதுவது வேற, போதிப்பது வேற. இன்னும் ஓதுகிறாங்க. ஒரு கவனம் விட்டாலியா? அடா அடா நிதே சாகல் கேடுகிறேன் நீ.
டேய் ஓ எஜமான். நீ எத்த சொன்னாலும் ஜனம் சிரிக்குது தப்பு கிடையாது. சரி எஜமான். அதனால நீ எது வேணாலும் சொல்லலாம். எதா எஜமான். அப்படியே சரஸ்வதா தேவி தாயே இன்னும் படிச்சு அந்த அம்மாவை முழுமையா படிக்கலையா? ஒண்ணுமோ படிச்சு முடியல. அப்ப எல்லாரும் படிச்சுடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா வாத்தியாரே இல்ல. நான் தான் வாத்தியாருன்னு சொல்லுவான். யாரு 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 போடிக்கிறாங்களா ஊட்டம்? என்ன என் பேட்டி கேக்குறாங்களா? என்ன சொல்றீங்க? வாத்தியாருன்னு போடாதீங்க சொல்றேன். ஆவுனா வாத்தியாருன்னு. அப்ப அங்க யார் பேர் போடலான்ற நீ? என் பேரு போடுங்க. கம்பெனிக்கு ஒரு தாம்பலாம் வருமா? வராத தாம்பலத்தை கூட பலான்னு வச்சு கூப்பிட்டாரு நீ சரி இதோட சுரேஷ் வாத்தியார்னு போடுங்க பாத்து. புரட்டாசி அஞ்சாந்தேதிக்கு முடிஞ்ச உடனே சுரேஷ் வாத்தியார். சரிப்பா. சத்தியமா வேற பேரே எடுக்கக்கூடாது. ஓ நாங்க பேனர்லயே போடுறோங்க. அப்படியா? கண்ணீர் அஞ்சலி பேனர்ல போடுறோம். அப்படியே வாத்தியார். சரிங்கப்பா. உண்மையா சொல்ற நீ செத்தினா நாங்க சுட்டுட்டே வாங்காத ஒரு கூத்து வந்து ஆட்டு வந்துருந்தா எப்பா. கண்ணீர் அஞ்சலி பாட்டுல போடுறாங்க. வாங்கிக்கிற துட்டி அவங்க கட்டத்தியா? என் பொண்டாட்டியாண்ட நீங்க எவனா போனீங்கன்னு வச்சியா? மரியாதை கட்டு போறோம். பொண்டாட்டியாண்ட எவனா போனீங்கன்னாவா? எல்லாம் மாட்டுக்க பசங்களா? டேய் ஏடா போற மேரடா கிட்ட மூஞ்சி சனி. டேய் மூஞ்சி நல்லா இல்லைன்னா நான் மூஞ்சி மேல கூட தீ போட்டு போ. கரமாந்துக்கு வீடியோ வேற எடுத்துக்கிறாங்கடா. அப்படி எனக்கு ஒரு வாஜார் இருக்கிறார். தேவர்களுக்கு எல்லாம் வாஜார். யாரு? வசிஷ்ட மகாமுனிவர் அவரிடத்திலே கல்வியை கற்று தேவர் தலைவனாக திகழ்ந்து வருகிறோம். தேவர்கள் அமிர்தத்தை உண்டவர்கள். எது அமிர்தம்? திருப்பார் கடலை கடையும் போது வெளிப்பட்டது தேவாமிர்தம். அந்த தேவ அமிர்தத்தை உண்டதினால் மரணம் என்பதே கிடையாது தேவர்களுக்கு. எது மரணம் என்பதே சாவே கிடையாது. சாவில்லாத மனுஷனை பாத்துக்கிறியா? கிடையாது. தேவாமிர்தம் உண்டதினால் உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. ஆனால் தேவர்களான நாங்கள் ஏற்பட்டு அதை கெடுக்கிறதுக்கு அரக்கரனை ஏற்பட்டார். ஊர்ல 4 நல்லவன் இருப்பான், அதை கெடுக்கிறதுக்கு 4 கட்டவன் இருப்பான். 10 பேர் சேர்ந்து திருநா செய்வார். அந்த திருநாவை கெடுக்கிறதுக்குனே 4 பேர் இருப்பான் ஊர்ல. குடிச்சுட்டு அங்க வந்து அமகலம் பண்ணிட்டு இருப்பான். நான் சொன்னது இப்ப ஒரு செஞ்சு காட்டுகிறார். என் கையில பார்த்து இந்த குட்டு போடுறான். உங்க அம்மால இந்த மாதிரி திருநா பண்றேன். அது அவங்க அம்மா இவன் திருநா பண்றதுக்கு நீ உடனே அந்த கதாபாத்திரமாவே மாறிடாது. தயவு செய்து
அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கெடுப்பான். அதுபோல் தேவர்களை அழிக்க அரக்கர்கள் ஏற்பட்டார்கள். அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் பகையென ஏற்படும். சண்டை நடக்கும். நடைபெறும் சண்டையிலேயே தேவர்களை அரக்கர்கள் வெற்றி பெறுவார். ஆனா கடைசியிலே அரக்கர்கள் மாண்டு போவார்கள், தேவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா தர்மம் தோல்ற மாதிரி தான் தெரியுமா, ஆனா கடைசியில தர்மம் தான் ஜெயிக்குமா. எது தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் சூத்துக்கவுமா. இவனை வச்சுக்க நான் எந்த நல்லதும் பேச முடியாது. தர்மத்தின் வாழ்வதனை தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். உள்ள பொம்பளை வாசகாரங்க துச்சிங்கிறாங்க பாவம். ஐயோ சரி, அப்படி அந்த அரக்கர்கள் தோல்வி பெறுவார், தேவர்கள் வெற்றி பெறுவார். யுக யுகமா நடக்குது. இந்த யுகத்திலே ரெண்டு பேர் ஏற்பட்டான். கூட மாட்டோம். அதனால் அவர்களுக்கும் தேவர்களுக்கும் பகை ஏற்பட்டது. ஏற்பட்ட சண்டையிலேயே பிடித்துக் கொண்டு அடி 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 அவன் முடிச்சுக்கணும். எங்களை அடிச்சுங்கிறாயா எலுமிட்ட வச்சு வெளியே வந்துட்டு இங்க வா. ஓத வாங்கினதுன்னு சொல்லணும், ஓத கொடுத்ததுன்னு சொல்லணும். எது இப்ப நீ வாங்கிக்கிற அதையும் தான் சொல்லணும். நல்லதையும் சொல்லணும், கெட்டதுன்னு சொல்லணும். புரியுதா? இப்ப வாங்கிட்டு வந்துக்கிற பிரம்மதாஸ் ஒயின் சாப்பாடு எம்மா அடி வாங்கின நான் சொன்னேன். நாத்தங்க யாரு நானே என்னை எவனுமே தொட முடியாது. ஆனா நீ வாங்கி குண்டு குண்டா ஏன் போய்கிட்ட அப்படியே வெற்றி பெறுவோம். ஆனால் இரணியன் இராக்கிரதன் ரெண்டு பேர். இந்த இரணியன் அண்ணன், இரண்யாக்கிரதன் தம்பி. இந்த தம்பியானவன் நாராயணமூர்த்தியோடு சண்டை செய்ய புறப்பட்டார். அவர் வெண்பன்றி அவதாரம் எடுத்து அவர் கூர்மையான கொம்பினால் குத்தி அந்த இரண்யாக்கிரதனை தம்பி மாண்டுட்டான். நான் தான் சொல்ல வரேன். நீ அது குட்டி பையனா? சரிப்பா. அப்படி செத்து விட்டார். அது ஒண்ணு சாவடிக்காம தான் செத்தான். இரணியனானவன் அனைவர் மீதும் படை கொடுத்தான். அனைவரையும் சிறைபிடித்தான். வந்தவன் தேவலோகம் வந்தான். வந்தான் பார், எதிர்த்து நின்னுட்டே யாராணியே அப்படி நம்பார். முன்னுக்கு முன்னுக்கு தெரியாத கொடுத்தாம்பா. வாங்கிட்டு தப்பிச்சு ஓடியாந்தேன். ஆனா நான் வந்தேன் பார். உதவானா செத்துணுமா? திருப்பி கூட வேண்டாம் பையா. வாங்க இந்த திருப்பி கொடுக்கறதுக்கு தான் இப்ப வந்துக்கிறது. அப்படியே போனவன் ஜம்மா போல என் மனைவி இந்திராணியை சிறை எடுத்து சென்று விட்டார். என்ன வேணுமா உன் மொண்டாடி உணத்துல கூட்டி குத்துட்டியா? நீ நேரத்துக்கு இங்க கூட்டி கொடுத்தோம் சொன்னா அவன் தூக்கி போனாரு. சிறை எடுத்தான். சிறை எடுத்தார். சிறை எடுத்தவர் சும்மாவா இருப்பார்? இப்படி தொடுவார், அப்படி தொடுவார், எப்படி ஒன்னாலும் தொடுவார். போனவன் இட்டு போனவன் சும்மா இருக்க மாட்டான். போனாண்டி ஜென்ம தாலிக கேட்டானடா அவனுக்கு. சிறை எடுத்தான். அவன் அப்படி சிறை எடுத்து விட்டான். முனிவர்கள், ஞானிகள், கிருடிகள், தபசிகள், சன்னியாசிகள் மொத்த பெருங்குச்சிக்கு அடிக்கிறான்பா. யாரும் அவனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. ஆனால் இப்பொழுது அந்த இரணியனானவன் தவம் செய்ய புறப்பட்டிருக்கிறான். தவத்துக்கு போய்கிறான். காட்டுக்கு போட்டாரு. ஏன்?
தம்பி செத்தாம்பார் அதனால் சாகாத வரம் வாங்க வேண்டும் என்று போயிருக்கிறான். இதாண்டா நல்ல சமயம். இப்ப என்ன பண்ண போற? இப்பொழுது புறப்பட வேண்டும். சோனிதாபுரி எதுங்க உன் மண்டாடி கூப்பிட்டாருவா? தாய் வீட்டுக்கு போய் இட்டுன்னு வரதுக்கு நான் போகணும். இல்ல அவர் கூட்டு போய்க்கிறாரு, அதை கூட்டாரு போறேன். ஏன் போறேன் தெரியுமா? சும்மா போல. அவன் மனைவியான லீலாவதியானவள் நிறை மாத கருவுற்று இருக்கிறாள், கர்ப்பமா இருக்கிறாள். அங்க அடுத்த மாசமா இந்த மாசமா இருக்குது. அவள் வயத்திலே வரும் அந்த கனவு அந்த கருவை கலைக்க வேண்டும். மனுஷனானி என்ன ஒரு கரு தங்குதுறான்னா அது நல்லபடியா வாயணும் தான் பார்க்கணும். அது போய் கலைக்கணும்னு சொல்றீங்க மனுஷனானி. ஏன் போறேன் தெரியுமா? அவன் தம்பி மாண்டு விட்டான், தனித்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அவன் தம்பி இடத்துல அந்த குழந்தை வந்துடும். ஒருவேளை அது பொண்ணா பிறந்துச்சுன்னா அது பெண்ணாக பிறந்தால் எனக்கு கவலை கிடையாது. ஆணாக பிறந்து விட்டால் அவன் தம்பிக்கு தம்பியாக வலதுகாரம் போ அவன் பிள்ளையானவன் உட்படுவான். அது ஆணா பெண்ணான்றது அது பிறந்தாதான். அது ஆணா இருந்தாலும் நமக்கு தேவை கிடையாது, பெண்ணா இருந்தாலும் தேவை கிடையாது. இப்பே போய் அவன் கரு கழிச்சிட்டு வந்துடணும். எது கருவு புறப்படலாமா? போலாமா? எப்படி போலாம்? யாருக்கும் தெரியாத நீ நடக்குது தும்மு தும்மு நடுவே வண்டி எடுத்து மேரிக்கிறல்ல ரோட்ல ஏறி அப்படி நண்டினாக்க தும்மு தும்முன்னு நடக்க சொல்லிங்க. நான் உடம்பு ஏறல. சட்டை கேட்காம எந்தெந்த கோயில் உள்ள கோயில் முட்டைக்குதோ அந்த முட்டையெல்லாம் திருடாதன்னு இப்படி திருடி போட்டு சட்டம் தெரியாமல் சங்கதி இல்லாமல் முட்டை திருடி போட்டு திருட மாதிரியா போற பாத்தியா? பக்குமா போண்டா. எப்படி அப்ப வேகமா போலாம்.